இது பார்த்திங்கன்னா இது ஒரு 13 சென்ட் சைட். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். நமக்கு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷெட்டு போட்டிருப்பதில்ல அதுதான் சைட்டு. ஸோ அந்த சைட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங்லேருந்து இந்த கல் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஒரு 18லேருந்து ஒரு 20 அடி வந்து வழி வச்சு நமக்கு பின்னாடி வந்து ஒரு 13 சென்ட் கொடுத்துறாங்க. இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி வழி வந்து காமனாக வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டியில் என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து பட்டாவில் வரும். ஒரு 13 சென்ட் பட்டா லேண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். ஸோ பக்கத்தில் வீடெலாம் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது. அந்த சின்ன வீடு போர்வெல் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன வீடு சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க. போர்வெல் போட்டிருக்காங்க. உள்ள சிசிடிவியும் போட்டு வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க. சிசிடிவிலாம் போட்டு வச்சுருக்கு. தென்னை மரம் ஒரு 4 தென்னை மரம் இருக்குது. முருங்கை மரம் 2 முருங்கை மரம், வாழை மரம் இருக்குது, பப்பாளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடிலாம் போட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்கு. தேக்கு மரம் ஒரு 20 தேக்கு மரம் இருக்கும். இந்த சைட்டை சுற்றி ஒரு 20 தேக்கு மரம் இருக்குது. திருக்கல்குன்றத்துலேருந்து இந்த சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வீட்டுக்கு ஒட்டின மாதிரி போர் போட்டிருக்காங்க.